விஜயா வந்து சொல்றாங்க, மீனா வீட்லேருந்து யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. உடனே வந்து அது எப்படி வராம இருக்க முடியும்? மீனா இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா வீட்லேருந்து வந்து தான் ஆவணும். தேவையில்லாம பண்ணாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. அதெல்லாம் தெரியாதுங்க. இது வந்து என்னோட ஆர்டர். கண்டிப்பா வந்து அவங்க வீட்லேருந்து வரக்கூடாது. அப்படி இருந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் அந்த வீட்ல இருக்கணுமா இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இத பார்த்து வந்து அதெல்லாம் எப்படி மீனா வீட்லேருந்து வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டு மீனா வந்து இப்ப என்னங்க உங்களுக்கு அத்தை எங்க வீட்லேருந்து வரக்கூடாது அவ்வளோதானே. சரிங்க அத்தை எங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்க. ஆனால் நான் போய் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. சரி நீ எப்படியாவது போ. ஆனால் வந்து அவங்க இங்கே வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு மீனா மனசு கஷ்டப்படாங்க. கஷ்டப்படாத மீனா, எங்கள் அம்மா இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடுவாங்க. இப்போ கோவத்தில் இருக்காங்கல்ல அதனால தான் அப்படின்னா நானும் அதாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வந்து விஜயோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹெட் மசாஜ் எல்லாமே பண்ணி விடுறாங்க. பண்ணி விடும்போது கரெக்டாக வந்து பரவாயில்ல ஆன்ட்டி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகுறது, கடவுள் தான் அவங்க மனசை மாற்றினாரு அப்படின்னு. கடவுள் எங்கே மாற்றினாரு, அந்த 2,00,000 பணம் வக்கீல் கொடுத்தது தான் மாற்றுச்சு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வளரிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆன்ட்டி அப்படின்னு. மா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாதம்மா அப்படின்றாங்க. சரிங்க ஆன்ட்டி நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன். ஓ அப்போ பணத்துக்காக தான் ஆன்ட்டி வந்து கேஸை வாபஸ் வாங்கினா, பின்ன அவள் எப்படி வாங்குவா, பணத்தை 2,00,000 எடுத்து வந்து சொலையாக கொடுத்தாங்க, அதனால கேஸை வாபஸ் வாங்கிட்டா, இல்லைன்னா வாங்குவாளா அவ. இப்போ பாரு ஒரு நிமிஷம் 2,00,000 சம்பாதிச்சிட்டா அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதை எப்படி சொல்லிடாதம்மா வீட்டில், நான் எங்கே சொல்ல போகிறேன் ஆன்ட்டி, நான் சொல்ல மாட்டேன் ஆன்ட்டி போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் எப்படி வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அதிர்ச்சி நிஜமாவா, ஏன்டி இப்படி இருக்காங்க பேராசை பிடிச்சி, அவங்க அப்படி தான்டி, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா எல்லாம் செய்வாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வந்து இப்போ கிளிக் ஆகுதுன்னு. என்ன விஷயம்னு, அந்த 2,00,000 ரூபாவை எப்படி அவங்க கிட்டேருந்து வாங்குறது நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிற ரோகிணி அப்படின்னு. ஆமாடி அந்த 2,00,000 ரூபாய் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ இருக்க பிரச்சனையில் நம்ம வந்து இந்த 2,00,000 ரூபாய் நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னு. ஆமாம் அதுக்கு தான் அந்த 2,00,000 ரூபாய் சிட்டிக்கு கொடுக்க எனக்கு தேவைப்படுது. எப்படி வாங்க போகிறேன், உன் மாமியாராச்சே கொடுக்க மாட்டாங்களே, அவங்கக்கிட்ட எப்படி வாங்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்புறாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வந்து முத்து வந்து மீனா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காரு. ஜாலியாக 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோஹிணிக்கு வயிறாக எரியுது. இவங்க அலும்பல் மட்டும் தாங்கவே மாட்டேங்குது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்களே, பார்க்க பார்க்க வயிறாக எரியுது எனக்கு. இவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினச்சேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணேன், அப்போ கூட வீட்டை விட்டு போகாமல் நல்லா கொஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இவ்வளோ பிரச்சனையில் நான் வேறு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. ரோஹிணி உள்ளே வராங்க. உடைய ஆன்ட்டி அப்படின்றாங்க. சொல்லுமா என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு. ஆன்ட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு. ஆன்ட்டி ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது ஆன்ட்டி. என்னம்மா அப்படின்னா, பணம் தான் ஆன்ட்டி. பணமா, ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து பணம் வந்து கேட்குறா. ஆனால் வந்து சொல்ல முடியாது ஆன்ட்டி, நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுப்பா. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து நிறைய இருக்கும்னு பார்க்குறாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பா. எவ்வளோ கொடுப்பா, நிறைய கொடுப்பா ஆன்ட்டி அப்படின்னு. எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் கொடுப்பாளா, 10% கொடுப்பாளா, நிறைய கொடுப்பா ஆன்ட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம். ஆனால் எங்கே வாங்கி தருது, உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச இடம் தான் சொல்லுங்கள் ஆன்ட்டி. இப்போல்லாம் இதான் ஆன்ட்டி பிஸ்னஸ்ஸு, வட்டிக்கு விட்டால் எவ்வளோ பணம் கிடைக்க தெரியுமா அப்படின்னு. அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு இருக்கால, ஆமாம் என் ஃப்ரெண்டு கூட ஏதோ வந்து காசு வச்சுருக்கா, அந்த காசை வாங்கி தந்தால் ஒரு 2,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு. 10% நீங்களே கணக்கு போட்டுங்க ஆன்ட்டி அப்படின்னு. ஐயோ அவ்வளோ வட்டி கிடைக்குமா, ஆனால் முதலுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வராதுல்ல, அதெல்லாம் வராது ஆன்ட்டி, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குறேன் ஆன்ட்டி அப்படின்றாங்க. சரி சரி என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி தரேன். எப்போ ஆன்ட்டி, நாளைக்கே வாங்கி தரேன். அந்த காசை கரெக்டாக வட்டி நீ தான் வாங்கி கொடுக்கணும் ரோகிணி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு மொத்த காசு வேணும் அப்படின்னோடனே, அதுவும் நீ தான் பொறுப்பு ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னோடனே, வந்தீங்களா வழிக்கு, எப்படியும் அந்த காசு உங்ககிட்ட வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம முத்து வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. என்னங்க என்ன யோசனையாக இருக்கீங்க, ரூம் கட்ட முடியலன்னு வருத்தமாக இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நம்ம ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம், ஆனால் ரூம் கட்ட முடியாமல் போயிடுச்சுல, எல்லாம் என்னாலையும் குடும்பத்தால் தானங்க அப்படின்றாங்க. மீனா நீ ரூம் கட்டுறதா முக்கியம், உன் தம்பியோட லைஃப் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம்ல அதுதானே முக்கியம், என் மச்சான் நல்லா இருந்தால் வந்து நல்லது தானே அப்படின்றாங்க. கரெக்டுங்க, இருந்தாலும் யாருமே இவ்வளோ பெரிய மனசு வராதுங்க, உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக கொடுத்துட்டீங்க. என்ன மீனா நீ எப்போ பார்த்தாலும் உன் குடும்பம் என் குடும்பம் தனியாக பிரித்து பேசிகிட்டு இருக்க, நம்ம குடும்பம்னு சொல்லு, எங்கள் வீட்டில் ஒன்றுனாலும் சரி உங்கள் வீட்டில் ஒன்றுனாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், நீ தானே சொல்லியிருக்க அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு கண் கலங்குறாங்க. உடனே வந்து கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்கிறாரு முத்து.